வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திலீஸ் பார்வை. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மார்கன் படத்தோட ரிவ்யூ. மார்கன் மதுரை பாஷையில் சொல்கிற அந்த பேரு ட்ரெய்லருமே ஒரு மார்க்கமாக தான் இருக்கு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, அஜய் திசான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இது வந்து வெறும் கிரைம் த்ரில்லர் மட்டும் கிடையாது, இதில் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு சூடோ சயின்ஸ் பாராசைக்கிக் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் லியோ ஜான் பால் தெகடி மாதிரி நிறைய படங்களுக்கு எடிட்டராக இருந்திருக்காரு. ஸ்டோரி ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் பார்த்தோம்னா இந்த படம் அவருக்கு முதலாவது படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, சென்னையில் ஒரு சீரியல் கில்லர் பெண்களை இன்ஜெக்ட் பண்ணி ஸ்கின்னை கருப்பு கலரில் சார்கோல் மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் கொலை பண்றான். போலீஸ் அவர் விஜய் ஆண்டனி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை யாரும் கண்டுபிடிக்கிறார். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் ஆண்டனியோட கேரக்டரைசேஷன் ரொம்ப சட்டிலான கேரக்டரைசேஷன், ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது, ஹீரோ பில்டப் எதுவும் கிடையாது, ஹீரோயின்ஸ் கிடையாது, ரொம்ப கிளீனான ஷார்ப்பான பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் விஜய் ஆண்டனியோட சிஸ்டரோட பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, அஜய் திசான். அந்த கேரக்டருக்கும் விஜய் ஆண்டனி அளவுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் படத்தில் வர மற்ற சப் கேரக்டர்ஸும் படத்துக்கு தேவையான கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கோர் பாசிட்டிவ் இந்த கதையோட ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே. ஒரு சிம்பிளான கதையை எவ்வளவுக்குள்ள எங்கேஜிங்கா கிரிப்பிங்கா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ரைட்டிங் எழுதியிருக்காங்க. தேவையில்லாம எந்த ஒரு சீனுமே எந்த ஒரு டயலாகுமே கிடையாது. ஈவன் படத்துக்கு நடுவில் ரேண்டமா ஒரு டயலாக் கூட கிளைமேக்ஸ்ல கனெக்ட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள், விஜய் ஆண்டனி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கையில் ஐபேட் வச்சுட்டே சுத்துவாரு, அதுல கூட கடைசியில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்படி எடிட்டிங், ஸ்கிரீன் பிளே, ஸ்டேஜிங் எல்லாமே பக்கவா போகுது. ஆல்மோஸ்ட் நோ போரிங் மொமெண்ட்ஸ். இந்த கிரைம் த்ரில்லர் ரொம்ப யூனிக்கா ஃப்ரெஷ்ஷா தெரியறதுக்கு காரணம் இதுல பாராசைக்காலஜி ஆட் பண்ணது. இந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், சித்தர்கள், ஓலைச்சுவடி இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க கூட ரசிக்கும்படி ஸ்டேஜிங் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் சிம்பாலிக் எலமெண்ட்ஸா ஸ்விம்மிங், வாட்டர், டர்ட்டில், ஆந்தை இதெல்லாம் யூஸ் பண்ண விதம் அழகு. இந்த சீரியல் கில்லரோட கதையும் கொலைகளுக்கான காரணங்களையும் தனியா ஒரு அரை நேரம் போட்டு நீட்டி முழக்காம கடைசியா என் கிரெடிட்ஸ் போடுறப்பே போட்டு காட்டினது ஸ்மார்ட். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சீரியல் கில்லர் இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். படம் முடியறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் கடைசி வரைக்கும் நம்மளை குழப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தோட இன்னொரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் மகாநிதி சங்கர் அவரோட ரோல். விஜய் ஆண்டனிக்கு ஒரு அசிஸ்டன்ட் போலீஸா வராரு. மகாநிதி சங்கர் வாயை திறந்தாலே தேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு செம்ம காமெடியான டைலாக்ஸ் அவர் எழுதியிருக்காங்க. போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அந்த காமெடி இன்னொரு முக்கிய காரணம். இந்த சூப்பர் நேச்சுரல் பார்ட்ஸை கன்வின்சிங்கா செல் பண்றதுக்கு விஎஃப்எக்ஸ் ரொம்ப உதவி பண்ணிருக்கு. ஒரு த்ரில்லர் படத்துக்கான விஷுவல்ஸை சினிமாட்டோகிராஃபி அழகா கேப்சர் பண்ணிருக்கு. எஸ்பெஷலி இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள். படத்தோட இன்ட்ரோடக்ஷன் தீம் சாங் படத்தோட மூட செட் பண்ணுது. இன்னும் ஒரே ஒரு சாங் இருக்கு, டிபிக்கல் விஜய் ஆண்டனி ஸ்டைல இருக்கு. இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பிஜிஎம். ராட்சசன் மாதிரி படங்களை இந்த பிஜிஎம் ஞாபகப்படுத்தினாலும் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மெனக்கடல் நல்லாவே தெரியுது. ஓகே, படத்துல இப்ப பாசிட்டிவ் இல்லாத சில விஷயங்களை பார்க்கலாம். ராட்சசன் மாதிரி பியூர் கிரைம் த்ரில்லர் எதிர்பார்த்து போறவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்டஃப் பிடிக்காம போகலாம். கிளைமேக்ஸ்ல கில்லருக்கும் கில்லரோட டீமுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத வந்துட்டு விஷுவலா காட்டாம விட்டாங்க. மற்றபடி கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கன்ஃபிளிக்ட், டென்ஷன்லாம் பில்ட் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் சேசிங் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆக மொத்தம் இந்த படம் ரெண்டு ஜானரை கலந்து வச்ச யூனிக்கான ஒரு ஃப்ரெஷ் கிரைம் த்ரில்லர் படம். உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். மொத்தல சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்கு. சன்மார்க்க சித்தர் வழியில் வந்த மார்கனுக்கு என்னோட ரேட்டிங் 8.8 அவுட் ஆஃப் 10. படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் ஒரு காரணமா தான் கொடுத்திருக்காங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப தியேட்டர்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மார்க்கமான படம் தான். என்ஜாய்.